நீங்கள் சுகர் கிளைடர் வளர்க்குறீங்கன்னா இந்த தப்பை மட்டும் பண்ணிடுறாதீங்க. பாருங்கள், 2 நிமிஷம் தனியாக விட்டுட்டு போனதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டா. அப்படியே ரவுண்ட்ஸ் வரும்போதே சென்ட்ரல் வாஷ் கிடச்சிருக்கு. எடுத்து மேக் அடித்தா உள்ளே இருக்க ஜூஸை மட்டும் நல்லா குடிச்சிருக்கா. நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கு போல். அடுத்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரவுண்ட்ஸ் விட்டுட்ருக்காங்க மேடமு. இது சரி போட்டு வராதுன்னு சொல்லி மேடம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. எடுத்து உள்ள கேஜுக்குள்ளேயே விட்டேன். நீங்கள் சுகர் கிளைடர் வளர்க்க போகிறீங்கன்னா டெய்லி இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் ஓகே தான். டெய்லி ஒரு ½ அன் ஹவராவது, மினிமம் ½ அன் ஹவராவது நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க கூட பாண்ட் ஆவாங்க. இப்போது எங்கள் வீட்லேயும் அவங்க இந்த சுகர் கிளைடர் என் கூட மட்டும்தான் பழகுது. அது நம்மளோட பழக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு மேலே நம்மளோட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமான விஷயமே ட்ரஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் உங்கள் கிட்ட மட்டும் அது பாண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணுற சேட்டையை உங்களாலே தாங்க முடியாது. அது பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு கோவம் வரும். ஆனால் திருப்பி அது மூஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கோவத்தோடு சேர்த்து சிரிப்பும் வந்துடும், கோவம் காணாமல் போயிடும். மிச்சத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன் கேஸ். கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.